ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். சரியா? எப்படி வைக்க போகிறோம் தெரில. மீன்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாமே அக்காவும் மச்சாவும் தான் இது பண்ணாங்க. சரியா? வாங்க, சட்டி காய வச்சாச்சு. மண் சட்டியில் வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாச்சு, நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து பாருங்கள், கழுவி வச்சுருக்கோமா. அப்படியே நம்ம கொஞ்சம் மல்லியில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து மண் சட்டி வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடுகு போடுறோம். அப்புறம் வெந்தயம் நமக்கு வேண்டிய அளவுக்கு போட்டுக்கணும். லைட்டாக என்ன பண்ணுறோம்னா கருவேப்பிலை போடுறோம். புளி இஞ்சி, வெள்ளைப்பொடி இஞ்சி போடுறோம். அதாவது நம்ம அரைச்சிட்டு இருக்கிறத அதை போடுறோம். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இந்த வீடியோ போடுறதுக்கு? ஸோ மீன் குழம்பு சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை. அது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும் ஆசை. இத்தனை நாள் நம்ம வெளியில் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோமா. சரி, இன்னைக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால் மச்சான் வந்து தனியாக போய் இருந்தால் எப்படி சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்று தந்துட்டு இருக்காரு. ஓகேவா? அதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் பாருங்கள், கற்றுக்கலாம். ஓகேவா? வெங்காயம் வெந்தயம் இல்லாத நல்லா கொஞ்சம் வந்துட்டு இப்போ அடுத்தது என்னென்னா, அக்கா வந்து மீனை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து இது ஏன் அப்படி கட் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அந்த மசாலாலாம் ஒன்று சேர்றதுக்காண்டி அக்கா அப்படி கட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து வேகமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு தெரியுமா? பாருங்கள், வேகமாக கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வைக்க தக்காளியும் போடணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் அதை அந்த ஒரு மாதிரி நிறம் வர்ற மாதிரி எங்கே பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நேச்சர். ஆனால் இதை விட வெளியிலலாம் பயங்கரமாக இருக்குங்க. நான் வெளியெலாம் இன்னும் போய் வீடியோலாம் எதுவும் போடலை. ஸோ நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து சமையல் செய்கிறத மட்டும் இன்றைக்கி வந்து வீடியோவில் போடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அந்த ஒரு மாதிரி நேரம் வரதுக்காண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வெங்காயம் ஒரு மாதிரி கலர் வரதுக்காண்டி மூடி வச்சுருக்கோம். ஸோ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம தக்காளி வந்து அதில் ஆட் பண்ணணும் இல்லையா? அதனால கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ அடுத்தப்பறம் என்ன பண்ண போகிறோம், தக்காளி எடுத்துக்க கட் பண்ணி தக்காளியை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடித்த உடனே அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, அக்கா வந்து வறுக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அக்கா வந்து பாருங்க எல்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க. அது மேலே வந்து அப்படியே பூசுவாங்க ஒரு பக்கம். நல்லா பூசிட்டு அதுக்கடுத்து அது இது பண்ணுவாங்க. அதனால் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. மச்சான் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம 2 பக்கமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வந்து பொடிகள் போடணும். அதனால் ஒரு மஞ்சள் பொடி எடுத்து நமக்கு வேண்டிய அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி போடுவோம். இப்போ எனக்கு தேவை வந்து ஒரு 2 ஸ்பூன் தேவை. அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து மல்லித்தூள் நமக்கு எவ்வளோ வேணுமோ அப்புறம் மல்லித்தூள் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு கூட்டு எவ்வளோ வேணும் சேரணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சரிங்களா? மல்லிப்பொடிங்க வந்து கூட்டு அதிகமாக சேரும். அது நம்ம உள்ளே போட்டுட்டு அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து போடணும். ஸோ காரத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது காரம் போட்டால் தான் வந்து குழம்புக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். காரம் அதனால் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ நார்மலாக நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கான நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்புறம் அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சாச்சா. இப்போ அடுத்தது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பக்கத்து வீட்டில் இந்த பூனை இருக்குது பாருங்கள், இது பயங்கரமான பூனைங்க. நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு சாப்பிட்ருவோம். பயங்கரமான பூனை கத்துறா பாருங்கள், எப்படி கத்துறா. இருக்கட்டும். பாத்தீங்களா அந்த பூனை அங்க பாருங்க, திருட்டு பூனை. மீன் எங்க வீட்ல இருந்து மீனை கலந்து வந்திருக்கு. நிறைய வாட்டி திருடி திண்டு போயிட்டு கருவாடெல்லாம் ஆட்டி போட்டு போயிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வேண்டியான அளவு தண்ணி ஊற்றணும். நமக்கு எவ்வளோ காணும் அந்த ரசம் மாதிரி வேணுமோ அது மேலே தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் கலக்கிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்காண்டி கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து முடிச்சாச்சு. ஓரளவு இப்படியே ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஓகே தானே? பூனை ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தாரேன். சரிங்களா? பரவாயில்ல, அக்கா வந்து அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் பூசி வச்சுட்டாங்க. அக்காவுக்கு சரி. இப்போ தான் பழம் சாப்பிட வரீங்களா? இப்போ குழம்பு வந்து கொதிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டை எடுத்து நம்ம உள்ளே போடுறோம். நமக்கு எத்தனை மீன் வேணுமோ நம்ம அத்தனை மீனும் நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ எனக்கு தேவையான மீனெல்லாம் உள்ளே போட்டுட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி இந்த புளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஊறப்பட்டிருந்தது அந்த புளியை வந்து அதை மிக்ஸ் பண்ணாமல் அப்படி எடுத்து நம்ம உள்ளே போட போகிறோம். உள்ளே போட்டுட்டு அது வந்து வெளியில் தெரியாமல் நம்ம உள்ளே தள்ளி கிண்டிட போகிறோம். ஸோ இந்த மீன் துண்டு வந்து உடஞ்சிடக்கூடாது. அதனால் பொறுமையாக உள்ளே வைக்க போகிறோம். எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு
ஓரளவு கிண்டி முடிச்சுட்டு என்ன தெரியாமல் இப்போ நம்ம எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஆடா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு கொதிச்சுட்டு இப்போ மல்லி இலையத்துக்கு மேலே தூவி விட்டோம். அவ்வளோதான். பாருங்க மீன் குழம்பு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேவா, சக்ஸஸ். அப்புறம் வந்து மீனை மட்டும் பொரிக்கும் போது உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஓகேவா, இப்போவே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நீ இதை கட் பண்ணி எடிட் பண்ணி தான் உங்களுக்கு இது பண்ணுவோம். ஓகேவா, ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ வந்து இறக்காச்சு. சரியா, கல்யாணம் பண்ண உடனே தேவைப்படும் நினைக்கிறேன். இப்படி போதுமா? சரி, ஓகே. எண்ணெய் நல்லா காயிடும். எண்ணெய் காஞ்சிட்டா இப்போ வச்சுக்க மாட்டேன். பொட்டாசி மாதம் தான் மீன் எடுக்கக்கூடாது, நாங்கள் எடுக்கலாம். ஒப்பாமா இந்த மீன்லாம் எனக்கு ஹாய், பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அடுத்தது மீனை வந்து வறுத்து முடிச்சாச்சு. பாருங்க மீன் ரெடி. ஆனியன் மீனே தெரியாது. போதும் சுடுதியா?